சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் எடிட்டர் ரஞ்சித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இயக்குனர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற தயாரிப்பாளர்களே, முக்கிய பங்கு வகிக்கிற அனுபவம் வாய்ந்த மூத்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாற்கரப்போர் படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பார்வையாளராக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாற்கரப்போர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. அது ஒரு 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 பேசு பொருளாக இருக்குது. அந்த பேர் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துகிட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும், கூகுள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். நாற்கரப்போர்னா என்ன அப்படின்னா, நாற்கரம் அப்படின்றது ஒரு 4 பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 4 பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேரும் நாற்கரம் தான். இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது. இந்த கட்டத்தை, சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமாக எடுத்துக்கலாம், நாடாக எடுத்துக்கலாம். அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன், கார்ப்பரேட், அரசியல்வாதி, அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் வேணால் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பேருக்குமான வார், அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம நாற்கரப்போர்னு வந்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த படத்தினுடைய கதை நாயகன் லிங்கேஷ், அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதில் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடித்த மாஸ்டர் அஸ்வின், அதுக்கப்புறம் அபர்நிதி, அதுக்கப்புறம் சோலை மனோ, அதுக்கப்புறம் தமிழரசி, அதுக்கப்புறம் இப்ராஹிம், அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை 200% வந்து கொடுத்துருக்காங்க. இதை நாம் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்கிறத விட நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு வேலாயுதம் சார், தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் கதையை கேட்டவுடனே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம், அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்துட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. இன்னொரு மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன், அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. எனக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு, அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு, தயாரிப்பாளருக்கு, இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டவர் வந்து லிங்கேஷ். அவரும் வந்து இது ஒரு ஈபியாகவே ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த படத்தை பார்த்த உடனே இது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும், இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம், இதை வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காரு. படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாரு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை, கேமராமேன் அர்ஜுன் ரவி, ஞானசேகரன், அதுக்கப்புறம் எடிட்டர் ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் தினேஷ் ஆண்டனி, எடிட்டர் கலை திருமன் ராகவன், இப்படி எல்லாருமே வந்து அவங்க உழைப்பை கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு முக்கிய விவாதத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல படங்களை வந்து என்றைக்குமே மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி,
என்றைக்குமே தவற விட்டதும் இல்லை, அதை வந்து கொண்டாட தவறியதும் இல்லை. இதை உங்கள் பார்வைக்கு, உங்களுடைய இதுக்கு விடுறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உண்மையான கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி திரையரங்கில் வருது. நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் பிரசன்ட் மீடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கரப்போர் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை தமிழரசி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் சார் சொன்ன மாதிரி எனக்கும் இது. என் பேர் தமிழரசி, அவ்வளோதான். இப்போ எனக்கு அது தவிர வேறு ஒன்றுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுகிறதும் ஃபஸ்ட்டு தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ஃபஸ்ட்டு டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்கள் என்னை நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலனா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோடய விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக நாற்கரப்போர் படம் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள்கிட்ட நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். நன்றி. நாற்கரப்போர் கதையின் குட்டி நாயகன் மாஸ்டர் அஸ்வின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சேத்துமான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வந்தது தான் அந்த நாற்கரப்போர். டேரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி கதைலாம் சொன்னார். அந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அதனால் நடித்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ கண்ணா. அடுத்தபடியாக நாற்கரப்போர் படத்தின் கதையின் நாயகன் திரு லிங்கேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அது ஃபஸ்ட்டு படத்தோட கதையோட நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேலாயுதம் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாள்றவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்குது, அப்புறம் இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேலாயுதம் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடித்தாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்பட்டுச்சு. ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. வெற்றிக்கலாம் ஓகே ஆகிடுமா, சரி பாஸ் பண்ணிட்டோட ஓகே, இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா பார்டரா இப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் காமாட்சி நான் பார்த்துட்டு நல்லா இருக்குது நம்ம பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன் இந்த படத்துக்காக வெற்றி என்னை கேட்கும்போது பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் ஒன்று நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படி ஆகல சம்பளம். அதுக்கப்புறம் வெற்றிக்கிட்ட எனக்கு ஃபோனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல, சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன்.
ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்ணுறாரு, படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன அந்த படம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஐயா, பட் அது அப்படியே இருக்குது என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் சம்பளம் கேட்டீங்க, கொஞ்சம் பெருசாக கேட்டீங்க அப்படின்னா. ஐயா பெருசாலாம் கேட்கல, கேட்டேன், பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்குது, நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேசலாம் இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்னா. படத்தோட கதை யாருக்குன்னு தெரியுமா அப்படின்னா. தெரியாதுன்னா இது துப்புரவு பணியாளர்கள் பற்றின கதை, நீங்கள் பண்ணணுன்னு. அங்கே ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம இதை பண்ணுறோம், நீங்கள் வெற்றிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்து ஒரு 5:30 மணிக்கு ஃபோனு, வேலி மாநிலம் இது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்ணுறேன், மாமா பண்ணலாமா, எதுவும் பேசணும் மாமா, நம்ம படம் பண்ணலாம், எப்போ ஷூட்டு, எப்போ டேட்டு, எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் படங்கள் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாங்கி, பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்கே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அண்டு முக்கியமான என்ன பண்ணால் ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. முகத்தை காட்டுங்க ஐயா, கலை இயக்குனர். அவர் இந்த படத்தோட எடிட்டரு ரஞ்சித், செம சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள். முதல் படம் இது மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, பட் வேண்டாம், சிறப்பு விருந்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்தில் பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது, ஊடகத்தை இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் எடிட்டர் ரஞ்சித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றி போக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் கதை கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் படம் கதையை சொல்லும்போது நான் எப்பயும் நோட்ஸ் எடுத்தே வருவேன். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்தே வந்துட்டே இருந்தேன். செகண்ட் ஆஃப் அவர் சொன்னார், நான் நோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செமையாக இருக்குது, இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன். கதை சொல்லும்போது அவர் என்ன விதத்தை சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் லிங்கேஷ் ப்ரோ ஆக்டிங் அவர் நடிப்பு அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரியே இருக்கும். ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீமன் ராகவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் நம்ம தயாரிப்பாளர் கலையர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படம் ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் இந்த படம் நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்க போகிற நாற்கர போருக்கான போர் அறிவிப்புக்கான நாளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த போர் வெற்றிகரமாக இந்த தமிழகத்தில் வளம் வரும்ன்றத எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதனால் இந்த படத்தை மக்களிடம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும்னு நாங்கள் மனமார்ந்து நான் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் இசையமைப்பாளர் தினேஷ் ஆண்டனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் திரைப்பட துறையின் ஜாம்பவான்கள், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, முதல் படம். இந்த மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் நண்பன் வெற்றி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது முதல் மேடையாக இருக்கிறனால இது ஒரு நன்றியின் மேடையாகவே பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் நிறையா பேசிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் வெற்றிக்கும் நன்றி. லிங்கேஷ் எனக்கு பர்சனலாக நன்றி, ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு. அதுக்கப்புறம் நான் மியூசிக் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தப்போ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவரால் வர முடியல. அதனால் அவங்களோட பேர்லாம் சொல்லணும்னு சொல்கிறேன். இசையமைப்பாளர் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலாசிரியர் விவேக் அண்ணாக்கு நன்றி.
சி சத்யா, விஷால் சந்திரசேகர், அப்புறம் நண்பன் டோனி பிருட்டோ, இவங்க எல்லாமே எனக்கு என்னுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சிங்கர் சின்னா, சுஜய், ராஜேஷ், மலையரசன், சாம் சுந்தர், சூரஜ், அப்புறம் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் எழுதிய புகழேந்தி மற்றும் ஜெரால்டு, இவங்களுக்கு நன்றி. மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. குறிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி மது அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவள் இல்லைன்னா சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன். அதனால் அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. பிரசன்ட் மீடியா எளிய மக்களின் எளிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த படத்தை மக்களை கொண்டாட வைக்கிறதும் மக்களை கொண்டாடுறதும் உங்களுடைய பொறுப்பு. லிங்கேஷ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கடமையும் கூட. ஸோ இந்த ஒரு நாற்கர போர் என்ற ஒரு படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் இசையமைப்பாளர் தினேஷ் ஆண்டனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் திரைப்படத்தை துறையின் ஜாம்பவான்கள், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, முதல் படம். இந்த மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் நண்பன் வெற்றி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது முதல் மேடையாக இருக்கிறனால இது ஒரு நன்றியின் மேடையாகவே பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் நிறையா பேசிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்த வேலாயுதம் சாருக்கும் வெற்றிக்கும் நன்றி. லிங்கேஷ் எனக்கு பர்சனலாக நன்றி. ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு. அதுக்கப்புறம் நான் மியூசிக் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தப்போ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவரால் வர முடியல. அதனால் அவங்களோட பேர்லாம் சொல்லணும்னு சொல்கிறேன். இசையமைப்பாளர் திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலாசிரியர் விவேக் அண்ணாக்கு நன்றி. சி சத்யா, விஷால் சந்திரசேகர், அப்புறம் நண்பன் டோனி பிருட்டோ, இவங்க எல்லாமே எனக்கு என்னுடைய ஆரம்ப காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சிங்கர் சின்னா, சுஜய், ராஜேஷ், மலையரசன், சாம் சுந்தர், சூரஜ், அப்புறம் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் எழுதிய புகழேந்தி மற்றும் ஜெரால்டு, இவங்களுக்கு நன்றி. மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. குறிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணமான எனது மனைவி மது அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவள் இல்லைன்னா சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன். அதனால் அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. பிரசன்ட் மீடியா எளிய மக்களின் எளிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த படத்தை மக்களை கொண்டாட வைக்கிறதும் மக்களை கொண்டாடுறதும் உங்களுடைய பொறுப்பு. லிங்கேஷ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கடமையும் கூட. ஸோ இந்த ஒரு நாற்கர போர் என்ற ஒரு படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் ஒளிப்பதிவாளர் ஞானசேகரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அதற்கு முன்னதாக டான்ஸ் மாஸ்டர் ராதிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். எல்லா புகழும் என்னுடைய நண்பர்களுக்கு சேரும். இதுதான் என்னுடைய முதல் மேடை. அதில் எதனா தப்பாக பேசியிருந்தால் தயவுசெய்து எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தோன்றுதல் புகழோடு தோன்றுக, அஃதிலான் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளுக்கு திருக்குறளில் நிறைய கருத்து இருக்குது. இந்த குறளுக்கு இணையான இருப்பர் என்னுடைய டார்லிங் இபி. இந்த படத்துக்கு அருள்மொழி சாரும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் MS மணிக்கும், என்னுடைய ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து பேச போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் பேசுற தமிழ்ல ரசிக்காதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அமுதகானம் நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்குறதுல இவருக்கு நிகர் இவர்தான். சிறப்பு விருந்தினர் திரு ஆதவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நம் தாய் தமிழுக்கு வணக்கம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்த நாற்கரப்போர் படத்தை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கம். நாற்கரப்போர் படம் ஹவுஸ்ஃபுல், இங்கே தெரியுது. ஹவுஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் இல்ல, ஓவர்ஃப்ளோ. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தியேட்டர்களில் ஓவர்ஃப்ளோங்கக்கூடிய செய்தி சில ஆண்டுகளாக இல்லை. ஆனால் அது இங்கு அறிகுறியா தெரியுது. இதற்காகவே நான் இறைவனை வணங்குகிறேன். இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா நாற்கரப்போர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்தது மாதிரி தெரியல, பாரிஸ் ஒலிம்பிக் துவக்க விழா மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்கு. இதை ஏன் இவ்வளவு அழுத்தி பேசுறேன்னா, பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள். மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இல்லை, ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம். இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம். அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கரம் போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம், கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம். இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை பற்றி தெரியும். படம் பூஜை போட்ட நாளிலிருந்து பொருளாதார ரீதியாக இந்த படத்தை போராட்ட முறையில் உருவாக்க அவர் விடவே இல்லை. சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு, சிறப்பாக தான் நிறைவு பெற்றது. இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல்? அண்ணன் சுரேஷ் காமாட்சி உட்கார்ந்திருக்காரு, அவர் முழு அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி முழுமையாக கவனம் செலுத்துறாரு. ஆக படம் உருவாக்கியதிலோ படம் வெளியிடப் போவதிலோ எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் படத்திற்குள் இருப்பதுதான் கோல்டு வார் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட். நிறைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீவெற்றியை கூப்பிட்டு கேட்டேன், அன்பு தம்பி இங்க வாங்க என்ன, அது என்ன டைட்டில்? நாற்கரப்போர். இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரண வச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை. நீங்கள் என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டான்னு கேட்டேன். அவர் சிம்பிளாக சொன்னார், நான் இன்ஜினியர்னாரு. அப்போ இன்ஜினியர்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எடுத்து அதை இவர் வச்சிருக்கக்கூடிய கதை கருவுக்குள்ளே இணைச்சார்ல, அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிற்குது. என்ன இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாம் இந்த படத்துல கலந்துக்கிட்டவங்க. நான் யார் இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு? அதுக்கு காரணம் இருக்கு. நான் அமுதகானத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி, அமுதகானம் ஆதவன்கிறது வேற, எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு. நானும் 10 படங்கள் பண்ண டைரக்டர், 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். சேச்சனா தோத்தனாங்க அது வேற. 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான். அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது. அப்போ அன்பு சகோதரர், எனது இனிய நண்பர் தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன். ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும், என் சகோதரர், வேற என்ன. ஆமாம், நீங்கள் ஒரு அமைதியான ஆளாச்ச. பொதுவாக ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேச போறாருன்னு எனக்கே தெரியல. கூட்டத்தை கண்டாலே கிடுகிடுன்னு ஆடுவார். நான் பல மேடைகளில் பேசும்போது என் கூட வருவார், பார்ப்பார். ஆனால் அந்த மேடைகளில் அவரை ஏற்றுவேன், அவர் இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தலையை தெரிஞ்சிடுவார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால், இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பார். ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்கிறார், அப்போ இயக்குனர் கிரியேட்டிவ், அவங்க இதுக்குன்னே வந்தவங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை ஒரு புது தயாரிப்பாளர் காதில் வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் விட்டா படத்தோடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம், இந்த படத்தை நான் 2 முறை பார்த்துட்டேன். 2 முறை பார்த்ததுனால இந்த படத்தை பற்றி இன்னும் அவுட் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு. நான் ஒரு பாமரமான ஆடியன்ஸாக இருந்து சொல்கிறேன். இந்த படம் சமீபத்தில்
தமிழ் திரையில் குவாலிட்டி ஃபிலிம் என்று சமீபத்தில் நாம் எங்கும் பார்க்கவில்லை. நான் யாரையும் தாக்கி பேசல. பிரம்மாண்டமான படம் பார்க்கிறோம், செலவு பண்ற படம் பார்க்கிறோம். ஆனால் குவாலிட்டி ஃபிலிம் என்கிற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை. ஆனால் அதை உடைத்தெறிவதற்காக நாற்கரப்போர் வந்திருக்கிறது. இந்த நான் 2வது முறை படம் பார்த்துட்டு நாங்களாம் சுற்றி நிற்கும் போது அண்ணன் சுரேஷ் காமாட்சி சுற்றி இருக்கவங்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையை நான் கீழே வாட்ச் பண்ணேன். அவர் சொன்னார், படம் எடுக்கிறோம், வியாபாரம் தான், துட்டை போடுறோம், செலவழிக்கிறோம், வருமானம் வரத்தான் செய்யணும். ஆனாலும் சினிமாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்லணியா, அதை நம்ம நாற்கரப்போரில் சொல்லியிருக்காங்கன்னு அவர் 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அழுத்தம் இந்த படத்திலே பதிவாயிருக்கிறது. அவர் மிகப்பெரிய அனுபவஸ்தர். ஆக இந்த படம் அவருக்கும் மிகவும் பிடிக்க போய்த்தான், ஒரு நல்ல படமா இருக்க போய்த்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில் எடுத்து இதை சப்போர்ட் பண்றாரு. அண்ணன், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்குள்ள சாதாரண சப்போர்ட் இல்லைன்னு இன்னைக்கு சினிமாவோட நிலைமை தலைவிதி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரைப்பட வெளியீட்டாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி நேற்று இன்னைக்குலேருந்து எவ்வளவு பெரிய செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய பிரச்சனைகளை சினிமா உலகம் சிக்கி தைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு புது கூட்டமைப்புக்கு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், இந்த டீமை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர், கிரியேட்டர் உள்ள வந்து இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இது இந்த சினிமாவுக்கு மட்டும் நீங்க பண்ற ஹெல்ப் இல்ல, சினிமா துறைக்கே நீங்க பண்ற ஹெல்ப். இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் 1000 தேட்டர் 2000 தேட்டர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க, பண்ணிக்கோங்க, பாராட்டுறோம், அது வேற விஷயம், வருமானத்தை ஈட்டிக்கோங்க. ஆனால் சினிமா பிழைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி, தம்பி ஸ்ரீவெற்றி மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி புது ஆட்கள் வரவேற்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை பேரும் அவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த படத்தில் சொல்றேன். இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, இந்த படத்தில் கதாநாயகி அபர்ணதி ஒரு போஸ் ஒன்று இப்படி காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். அந்த போஸ் சாதாரண போஸ் இல்லை. இன்றைய டேட்டை குறித்து வச்சுக்கோங்க, நான் இப்போ சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது இந்த போஸ். அப்படி கண்ணத்தில் அப்படி கையை வச்சு லெஃப்ட் பிரெயினில் அப்படி தட்டி, அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்களா ஒரு ஷாட், அப்போ அபர்ணதி கொடுத்த லுக் இருக்குல்ல, அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல். இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாற்கரப்போருக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். இனிமேல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த போஸ்ல யார் வந்தாலும் இவன் நாற்கரப்போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. இதை நான் சொல்லுவதற்கு இந்த ட்ரெய்லரில் இதனுடைய முழு அம்சம் புரியாது. இதை நீங்க படத்தை பாருங்க, நான் ஏன் இந்த போஸை இவ்வளவு வலியுறுத்தி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேசலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. வாழ்த்து வந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர், ஓய்வு பெற்ற டிஐஜி, நாற்கரப்போர் பட தயாரிப்பாளரின் நண்பர் திரு ராமர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மற்றும் தயாரிப்பாளர் திரு எஸ் வேலாயுதம் அவர் எங்களுடன் எம்ஏ கிளாஸ்மேட்ஸு. அதிலிருந்து எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் படத்தை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த கதை அம்சத்தை சொல்லணுன்னு எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் இது வந்து எளிய சமுதாயத்தை பற்றி ஒரு சமுதாய நோக்கோடு எடுத்த ஒரு படம். அதனால் இந்த படம் திரைக்கு வந்தபடி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து ஊடக நண்பர்கள் வந்து கீழ்மட்டம் மேல்மட்டம் எல்லா லெவல்லையும் கொண்டு, எல்லா ஆடியன்ஸுக்கும் போகிற மாதிரி நீங்கள் தான் அதை கொஞ்சம் கொண்டு போகணும். ரெண்டாவது வந்து இதை வந்து நம்மளுடைய நண்பர் வந்து திரு வேலாயுதம் அவர்கள் படிக்கிற காலத்திலே இருந்து எதையும் ஒரு முனைப்பாக முன்னெடுத்து செய்வார். அதை வந்து எதையும் யோசிப்பார். ஆனால் அவர் யோசிக்கிறது, கணித்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த கணிப்பு வந்து வீண்போகாது என்று சொல்லி அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த டைரக்டர் மற்றும் நடிகைகள் மற்றும் மாஸ்டர் நடிகர் உங்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக அவங்கவுங்க பணியை செஞ்சுருக்கீங்க. அவங்கவுங்க பணியை செவனவே செஞ்சாலே பாதி வெற்றி வந்துடும். மீதி வந்து நம்முடைய உழைப்பு இருக்குது. அதை வந்து இந்த படம் வந்து வெற்றி கொடுக்கும். இந்த எதிர் காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து நம்ம
தமிழ் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும். எனக்கு பேச வாய்ப்பளித்து என்னை கௌரவப்படுத்திய நண்பர் மற்றும் தயாரிப்பாளர் திரு வேலாயுதம் அவர்களுக்கு என்னுடைய நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நாற்கர போர் படத்தின் தயாரிப்பாளர் திரு எஸ் வேலாயுதம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்து எங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. ஒரு புது ப்ரொடியூசரு புதுசாக ஒரு படம் எடுத்துட்டான். படம் நல்ல விதமாக வந்துடுச்சு. எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தயங்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சுரேஷ் காமேச்சன் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க. அவருடைய ஆலோசனைப்படி இது வரைக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இந்த சினிமாவில் வந்து ஒரு புது ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது சினிமா துறைக்கு ரொம்ப ஆரோக்கியம். அவர் எங்கள் ஊருக்காரர் தான், இருந்தாலும் சொந்தக்காரர்களே இன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி எங்களை எல்லாம் உறுதுணையாக இருக்காங்க. மேலும் இந்த சினிமாவை மீடியா நண்பர்கள்லாம் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் வெற்றியடை செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக குணச்சித்திர பாத்திரங்களில் தன்னை தனிப்பட்ட நடிகனாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் இயக்குனரும் நடிகருமான திரு கவிதா பாரதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இந்த படத்தினுடைய தலைப்பு, உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வேண்டேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சமூகத்தைப் போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்து கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள், பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. அதே போல் ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இரண்டு செய்தியை மட்டும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் ஸ்ரீ வெற்றி. அதோடு நான் இந்த படத்தை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி அவர் இலக்கியம், கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ். நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கி கொண்டிருந்தேன். அப்போது அந்த யூடிவி நிறுவனம், அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், அவங்க 2 பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா கல்லூரியிலிருந்து 2 பேரும் நீங்கள் உதவி இயக்குனராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார்.
வேண்டாம், எதுக்குங்க வேலை செய்கிற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க எதுக்கு வேலை செய்கிறவங்க இருக்கட்டும்னு சொன்னேன். இல்லை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். 2 தம்பிகள், ஒரு சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, அவர்கள் அந்த வேலைகளுக்குள், படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த 2 பிள்ளைகளும் மாறினார்கள், 2 தம்பிகளும். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ். நான் நினைத்தேன் அவர் ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று நினைத்தேன். நல்ல நடிகனாக வந்திருக்கிறான். இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற முதல் படம் இல்லை, 3வது. நல்ல நடிகன். அவனுக்கும் இது பெரும் வெற்றி தர வேண்டும், தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணியை நமக்கு காத்திருக்கிறது. நண்பர்களே, செய்வோம், இதை வெல்ல வைப்போம், ஒரு வழிகாட்டியாக்குவோம். நன்றி, வணக்கம். ட்ரெய்லர் லான்ச் இப்போ நடக்க இருக்குது. ஸோ மேடையில் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் ரொம்ப வெற்றி ஆகும்னு. பட் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இந்த மூவி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொல்கிறேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பணம் தானா. பணம்ன்றது வந்து ப்ரைமரி. பட் வென் இட் கம்ஸ் டு படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபஸ்ட்டு டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ அங்கேருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ் என் பொறுத்த வரைக்கும். 2வது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர், நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ, இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்ஸஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் மாதிரி நீங்கள் வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனாக டே அவுட் மாறுதோ, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில் போய் நம்ம ஈஸியாக பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்கே வந்து அதுக்கான கைடாக இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் பண்ணுறாருன்னா, இட்ஸ் கோனா பி 100% சக்ஸஸ். I wish the entire team, wishing you all the best. லிங்கேஷ், don't worry. நீங்கள் எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட்ஸ், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்காக. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் க்ரியேட்டிவிட்டி, மோர். எப்படியாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில் பம்ப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்குது. சுரேஷ் மேனன் சார், ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பொலிட்டீஷியன், ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர்னு மல்டி டேலண்டடான பர்சன் இவங்க சொல்ற ஹாய் மச்சான்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நடிகை திருமதி நமிதா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஓகேம்மா எல்லாம்? நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்.
உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை, இல்லைன்னா பீப்புள் ஹூ சார்ஜ் 500 crore rupees ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா எட் டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்குது. நீங்கள் தான் பாருங்கள், 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்சா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில். ஆனால் இப்போ 10 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போதான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்போதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில், உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை, அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட். ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஒரு இல்லை 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க அவர் 90% நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில். உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக மதுரை சம்பவம், தூத்துக்குடி போன்ற படங்களின் இயக்குனர் திரு யுரேகா அவர்களை பேச அழைக்கிறேன். பாசமிகு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள், வலைதள நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பாளினி அவர்கள் சொன்ன பொழுது தூத்துக்குடி படம் என்று சொன்னார்கள். நான் மதுரை சம்பவத்தினுடைய இயக்குனர். தூத்துக்குடி படத்தை ஹரிக்குமார் சார் அவர் தான் தயாரிப்பாளர், டைரக்டர். ஏன்னா அவர் கோச்சிக்குவார்மா. முதலாவது இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை, சிறப்பு அழைப்பாளர்களை பேச வைப்பார்கள். ஆனால் இங்கே படத்திலே யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்னிறுத்தி அவர்கள் பேசினார்கள். எல்லாருமே வேட்டி கட்டி இருந்தார்கள். அருமையான இயக்குனர் சொன்னாங்க, எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள். மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாற்கர போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன். முதலாவதாக எனது மனதிற்கு நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம். அருமை இயக்குனர்
ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார். தொலைபேசியில் பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், ஆனால் எனக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை, என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார். அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே. ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன். எல்லாரும் பேசினது போல அந்த நாற்கர போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். செஸ் போர்டு சதுரமாக இருக்கும். ஆனால் நான் அதை யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குனராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறியை குறித்தெல்லாம் பேசினார். விளையாட்டில் மட்டும் கிடையாது, இசையிலும் இனவெறி இருக்கிறது. அந்த பியானோ பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு வெள்ளை கட்டை தான். வெள்ளைக்காரர்கள் எதையெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்ப நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால், இங்கே வந்த பிறகு இரு கரம்தான் அந்த விளையாட்டை விளையாடும், மற்ற இரு கரம் என்ன நாற்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாற்கர போர் என்று வைத்திருக்கிறாரே, மற்ற இருகரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இரு கரங்கள் என்பது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவர்களை நீங்கள் முன்னிறுத்தியிருக்கிறீர்கள், இந்த விளையாட்டோடு இணைத்திருக்கிறீர்கள். இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தந்தையும் மகனும் பேசுகிறார்கள். அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நிற்கிறார். மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான், அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் என்றான். தந்தை மகனை திருத்துகிறார். மகனே, நீ தவறாக சொல்லுகிறார், அவர் குப்பைக்காரர் அல்ல, நாம் தான் குப்பைக்காரர்கள், நாம தான் குப்பையை போடுறோம், அவர் சுத்தக்காரர், அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற சுத்தக்காரர் என்று சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார். இந்த படம் திருத்துகிற ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். நான் எந்த படத்தையும் ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலையிலே தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம். அதை நான் பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இருக்கிறப்பயே பின்னாடி ஒரு பையன் வந்து சேர் ஆட்டிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கோபம். ஏன்னா சினிமா தேட்டரில் எப்போ பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி அவனாவது ஒருத்தன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒன்று பார்க்கவான கொட்டுவான், இல்லாட்டி காலை வச்சு எத்துவான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். தம்பி கொஞ்சம் அமைதியாரான்னு சொல்லிட்டு மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி. அவனை பார்த்தோன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படி எமோஷனலாகவே இருக்கிறான். அப்படியே அதற்கு காரணம் அவனுடைய இயக்குனர் என்று நான் கருதுகிறேன். அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான். உள்வாங்கினது மட்டுமல்ல, அதை உணர்ந்திருக்கிறான். 2 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். இயக்குனருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள், ஏன்னா நான் 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன், 2 படம் தயாரிச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் புருஷ முஞ்சாதி மாதிரி இருப்பாங்க, படம் முடிஞ்சோடனே அவர் ஒரு பக்கம் இருப்பார், இவர் ஒரு பக்கம் இருப்பார், அதுதான் நடக்கும். ஆனால் இங்கே தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறார். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் குறித்து நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் கரம் எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் யாருமே ஒரு விரும்பலை. எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம். ஒரு கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இது நடக்கும். இது தேசிய விருதுக்கான திரைப்படம். அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக புதிய முகம் படம் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலமான முகமா மாறியவர். உண்மையிலேயே பொறுத்து எல்லாருக்கும் வணக்கம். நாற்கர போர் பேரே ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் தமிழ் சினிமா வந்து தமிழ்ல பேர் வைக்க மாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டு திருறாங்க. தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, சினிமாவுக்கு ஒருத்தங்க
ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ளே வர இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேய் கதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். வந்து நீங்கள் சினிமாவில் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கதை இருக்கும். அதனால் சினிமாவுக்குள்ள முதல் படமாக வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம எப்படியாவது இங்கே நின்றுன்றணும் அங்கே, ஏன்னா அங்கே தோற்றக்கூடாது அப்படின்னு. ஆனால் முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு, ஏன்னா எல்லா இடத்துலையுமே வியாபாரம் இருக்குது. சாராய கடை விற்கிற தெருமுனையில் இளநீ கடைக்காரனுக்கும் இங்கே வியாபாரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சூழலில் அவர் வந்து முதல் படமே இப்படி ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி, அவரும் வந்து முதல் படமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினிகளோட இந்த சென்னை கோடம்பாக்க வீதிகளோட கிடக்கும்போது ஒரு டெய்லி ஒரு 100 பேராவது சொல்லுவாங்க, விட்டுறாத மாப்பிள்ள நீ வேறு மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அப்படி வரும்போது அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். நம்ம நண்பர் சுரேஷ் காமாட்சி, ஏன்னா அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவர், ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி சொல்கிறது வந்துட்டு, ஏன்னா நம்பர்ஸில் தான் எல்லா தயாரிப்பாளர்களுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் முதல்ல என்ன சொல்லுவார்னா, அவர் டெஃபினெட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில் ப்ளேஸ் பண்ணுவார், கொண்டு போய் சரியான முறையில் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை லாபமான படமாக மாற்றுவார். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு தயாரிப்பாளரோட ஒரு அறமாக பார்க்குறேன். அது நண்பர் சுரேஷ் காமாட்சிக்கு எப்பவுமே இருக்கும். அவர் கையில் அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன். எளிய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ ரொம்ப கமர்ஷியலாகவுமே ரொம்ப வேல்யூவாக தான் இருக்குது. டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரெய்லராக இருந்தது. நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டரை பற்றி சொல்லணும்னா அவரோட நம்ம சமீபமாக என்னுடைய படத்தோடைய ட்ரெய்லர் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப திறமையான ஒரு பையன். நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை செய்யணும். பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய படங்கள் வந்தால் தான் நமக்கு இண்டஸ்ட்ரி பெருசாகும். பெரிய படங்கள் சரியாக வரணும். சரியாக வரலைங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. 100 கோடி 200 கோடிக்கு படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும், அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும். ஆனால் அது சரியான முறையில் வரணும், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பெரிய படங்கள் வரும்போது பேரலாம் சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது தமிழில் தான் அந்த சின்ன படத்துக்கான ஸ்பேஸ் உருவாகவே இல்லை. யார் இந்த சினிமாவுக்கு பக்கத்தில் நிற்கணுமோ அவங்க இந்த சினிமாவுக்காக இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நண்பர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. ஏன்னா படம் எடுக்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் சினிமா இருக்குது. ஆனால் அதுக்கு தேட்டருக்கு கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரசவ வழி. அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நம்ம இந்தியாவிலே நான் எப்பவுமே அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ் இந்தியாவிலே நம்ம ஆடியன்ஸ் தான். அவங்க பராசக்தி காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்தையுமே அவங்க கைவிட்டதே கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மீடியா நம்ம மீடியா தான். ஏன்னா சரியான ஒரு படமாக இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நிச்சயமாக அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும். பிறகு தேசிய விருதெல்லாம் பற்றி சொன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நண்பர் மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண கணின் பாரதி இங்கே அதுக்கு சாட்சியாக இருக்காரு. அது வேற ஒரு லாபி இங்கே ஆமாம், அந்த லாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மக்கள் அங்கீகரிக்கிறது தான் பெரிய விருது, அதுதான் வெற்றி. இந்த படம் நிச்சயமாக அந்த வெற்றியை நோக்கி போகும். வாழ்த்துக்கள்.